மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். நேற்றைய பகைமை நினைவுகள் மறந்து நேசங்கள் மகிழ நிறைவினை அடைவோம். அழைத்தவர் துணையில் ஆறுதல் பெறுவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழிதனிலே மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். சுயநல சுவடுகள் அழித்து சுதந்திர தடங்களை பதிப்போம். பயனிலை மனதினை தொலைத்து பகிர்ந்திடும் உறவினை வளர்ப்போம். அழுத்தும் நுகத்தடி விலங்குகள் உடைப்போம். அதுவும் இறைபணி என்பதை உணர்வோம். அழுத்தும் நுகத்தடி விலங்குகள் உடைப்போம். அதுவும் இறைபணி என்பதை உணர்வோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழிதனிலே மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுது மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாள் திருச்சபை திருப்பலியினூடாக முக்கியமாக இந்த திருப்பலியிலே நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குடும்பங்களில் கஷ்டங்களோடு வாழ்பவர்கள், அந்யோன்ய பிரச்சனைகளால் தகராறுபட்டு பிரிந்து வாழ்பவர்கள், குடும்பங்களாக இல்லாமல் குடும்பங்களில் பிரிந்திருப்பவர்களுக்காக மன்றாடும். எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழவும், குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக வாழவும், அவர்களுக்கு தேவையான அருளை ஆண்டவர் தாமே அவர்களுக்கு அருள் பாலித்தரல வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாடுகின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்ததால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்காக கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 9a
மற்றும் 11 முதல் 16 நிறைவு பெற. அந்நாள்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழங்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகின்றேன். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ராயேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருட்பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகின் ஒளியும் சுடராக துலங்குவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 27 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புக்கள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உங்கள் உறுப்புக்கள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தன்மைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபசாரம் செய்கின்றனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பதிலுரை பாடலில் கேட்டும் பல்லவியாக, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். நாங்கள் எங்கள் வாழ்வில் எண்ணுவதும் தேடுவதும், ஆண்டவரே உமது முகத்தை நான் வந்து பார்க்க வேண்டும். உமது குரலுக்காக நாங்கள் மனமிறங்கி என் மீது மனமிறங்கி நாங்கள் உமது குரலை கேட்க வேண்டும் என்றும் உம்மை பார்க்க வேண்டும் என்றும் துடித்து கொண்டிருக்கின்றோம். அதுவே இன்றைய பதிலுரை பாடலில் நாங்கள் பார்க்கலாம். அதோடு சேர்ந்து நாங்கள் பார்க்கலாம், இன்றைய முதல் வாசகமானது மிகவும் அழகான வாசகம். நாங்கள் பார்த்தால் இங்கே கூறப்படும் எலியா என்ன செய்கின்றார்? தனக்கு எல்லாமே வெறுத்த மாதிரி போய் விடுகின்றார். போய் ஒரு குகைக்குள்ளே இருக்கின்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம் வருவதை அவர் உணர்கின்றார். எப்படி என்றால், ஆண்டவர் வந்தது பல விஷயங்களை அவர் பார்க்கின்றார். அங்கே பெரும் சுழல் காற்று அடித்தது, அதிலும் கடவுளை காணவில்லை. பெரிய நிலநடுக்கம் வந்து அதிலையும் கடவுளை காணவில்லை. அங்கே தீப்பிழம்புகளும் நிலநடுக்கங்களும் ஏற்பட்டது, அதிலும் கடவுளை காணவில்லை. எதில் கடவுளை கண்டார் என்றால், எலியா அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அவர் உடனடியாக என்ன செய்கிறார்? போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து அவர் அமைதியான முறையில் ஆண்டவர் வந்துட்டார் என்று தெரிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதில் சொல்லும் செய்தியை பாருங்கள். நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவர் மிகவும் ஆரவாரத்தோடு மிகவும் இறைச்சலோடு தான் கடவுள் எங்களுக்கு முன் வருவார் என்று. அமைதியில் வரும் கடவுள் எங்களிடம். நாங்கள் அமைதியாக இருந்து செவிக்கின்றோம். அமைதியான முறையில் ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அமைதியிலும் எங்களோடு உரையாடுகின்றார். இதுதான் அழகான ஒரு செய்தி, எங்களுக்கு தரப்படும் செய்தி. நாங்கள் நிறைய நினைக்கின்றோம், செபங்கள் பல சொல்லித்தான் ஆண்டவரிடம் கேட்கொண்டுமில்லை. அமைதியில் போய் நாங்கள் இருந்தால் கூட அந்த அமைதியில் இருக்கும் இறைவன் எங்களோடு உரையாடுகின்றார். அதுலேயும் சொல்லப்படுகின்றது, இங்கிலீஷில் சொல்லப்படுறது, சைலன்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட் என்று. அதாவது மௌனம் தானாம் ஆண்டவருடைய மொழியாகவும் இருக்கின்றதாம். ஆண்டவருடைய மொழி மௌனமாம். இது ஒரு பல புனிதர்களும் கார்டினல்களும் கர்தினால்களும் இதை பற்றி எடுத்து காட்டியிருக்கின்றார். பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது கடவுளின் மொழி இரைச்சல் இல்லை. கடவுளின் மொழி பெரிய சத்தங்களோடு அல்ல, மௌனத்திலே இருக்கின்றது. கடவுள் எங்களோடு கதைக்கின்றார், ஆனால் மௌனமாக கதைக்கின்றார். மௌனத்தில் நாங்கள் கடவுளை தேடும்போது எனக்கு அது புரிகின்றது. நிறைய நாங்கள் துறவிகளும் தபோதனர்களும் போயிட்டு காடுகளையும் மலைகளையும் பல்லாயிரக்கணக்கான மீட்டர்கள் உயரத்திலையும் வாழுகின்றார்கள்.
இது எதற்கென்றால் மக்களுடைய சத்தங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் அமைதியை தேடி போய் அந்த அமைதியில் அவர்கள் ஆண்டவரை காணுகின்றார்களாம். அமைதியை தேடி போகின்றார். அந்த அமைதியில் ஆண்டவரை அவர்கள் உணர்கின்றார்கள். எனவே அந்த ஆண்டவர் சில நேரங்களில் அடக்கமான மெல்லிய ஒரு மௌனத்தில் தான் எங்களோடும் கதைக்கின்றார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளணும் கடவுளை. அதோடு பார்த்தால் இன்றைய நற்செய்தி மிகவும் விசித்திரமான ஒரு நற்செய்தியாக எங்களுக்கு தரப்படுகிறது. அதாவது ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. அன்பாதவர்களே, இது 6ஆம் கட்டளை சொல்லப்படுகிறது. 10 கட்டளையில் 6ஆம் கட்டளை இந்த விபசாரம் செய்யாதே என்ற கட்டளை இருக்குது. மோக பாவம் செய்யாதே. இதில் முக்கியமாக இந்த கட்டளைக்குள்ளே அடங்கியிருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி இயேசு எங்களோடு எடுத்து காட்டுகின்றார். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஒன்று இல்லை. விபசாரம் என்றால் நாங்கள் அது உள்ளத்தால் இல்லாவிட்டால் நாங்கள் சிந்தனை சொல் செயல் என்று 3 விதமாக சொல்லப்படுகின்றது. இதில் இயேசு எங்களுக்கு காட்டுகின்றார், நாங்கள் விபசாரம் ஒருவரை கண்ட பிறகு அவரோடு கொள்ளும் உறவு மட்டுமல்ல, சிந்தனையால் கூட நாங்கள் விபசாரம் செய்யலாம் என்று இயேசு மிகவும் ஆடித்தனமாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். சிந்தனை சொல் செயல் இந்த 3லும் முக்கியமாக சிந்தனையில் நாங்கள் கூட ஒருவரை பற்றியான அந்த விபசாரத்தை நாங்கள் செய்து தான் காட்டணும் அல்ல, ஆனால் சிந்தனையின் மூலம் நாங்கள் அதை எங்களுடைய மனதில் பார்த்து கொண்டு விபசாரம் என்ற ஒரு எண்ணம் போய்கொண்டிருக்கிறதே நாங்கள் அதில் பாவத்தை ஈடுபட்டு விட்டோம் என்று இயேசு சொல்லுகின்றார். நாங்கள் இச்சையுடன் நோக்கும்போது ஒரு பெண்ணை அத்தோடு சேர்ந்து சொல்லுகின்றார், உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புக்கள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. இதில் என்ன சொல்ல வர்றார்? இப்படின்னா பல பேர் கண்கள் இல்லாமல், பல பேர் கைகள் இல்லாமல் பாவத்தில் இருக்கிற வழியில் தெரிஞ்சு கொண்டிருப்பார்களே. இது நாங்கள் ஒரு சாதாரண வார்த்தையாக எடுக்க முடியாது. இதில் அர்த்தங்கள் சொல்லுகின்றார். கடவுள் சொல்லுகின்றார், உங்களுடைய வழக்கை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் என்று இல்லை, உங்களிடம் மனசுக்குள் அது மிகவும் ஆடித்தனமாக எடுத்து சொல்லுகின்றார். பாவம் என்பது அது உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வாழவும் என்று சொன்னால், உண்மையிலே அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் என்று சொன்னால், இந்த மாதிரியான பாவங்களுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. அதைத்தான் இயேசு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தான் இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதற்காக நாங்கள் எங்களுடைய கண்ணை பிடுங்கி போடுவோ கையை வெட்டி போடுவதில்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான நிலைமை நாங்கள் நரகத்துக்குள்ளே போகிறதை விட நாங்கள் அதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். அவ்வளோ ஒரு பெரிய பாவம் என்று எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இயேசு. எனவே தான் பல இந்த 6ஆம் கட்டளைக்கு எதிராக இருக்கும் பாவங்களை மிகவும் அழகாக எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் இயேசு. அதாவது நாங்கள் எண்ணங்களிலிருந்து கூட அந்த எண்ணங்களை கூட நாங்கள் சிந்தனைகளை கூட வரும்போது அதை நாங்கள் விலக்கி விட வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் பாவ சங்கீதனத்துக்கு போனால் நாங்கள் சில நேரம் மறந்து விடுகின்றோம். எங்களுடைய சொல் செயலில் நாங்கள் செஞ்சிடும், சிந்தனைகளில் இருக்கிறது நாங்கள் சொல்ல மறக்கணும். நான் சிந்தனையில் இப்படி பாவங்களை செய்தேன், இந்த பாவத்தில் நான் சிந்தனை மூலம் செய்தேன், குருவானவரே எனக்கு பாவம் மன்னிப்பு தாரன்னு சொல்கிறது நாங்கள் குறைவாக இருக்கணும். ஆனால் அதை இயேசு எங்களுக்கு எடுத்துக்காட்ட நாங்கள் அந்த எங்களுடைய இச்சை மூலம், அதாவது சிந்தனைக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதுவும் பாவம், அதுவும் மிகவும் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மாற வேண்டும். என்னென்னால் மோக பாவம், இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த இச்சையான விஷயங்களை நாங்கள் எடுத்து போடும்போது மட்டும்தான் அந்த புனிதமான இறைவனோடு இணையலாம். அந்த புனிதமான இறைவனோடு இணைகிறது என்றால் நாங்கள் அழகான புனிதமான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். அதிலும் ஆண்டவரை நாங்கள் ஆழத்தில் இருக்கும், மிகவும் மௌனத்தில் இருக்கும் அந்த ஆண்டவரோடு நாங்கள் இணைய வேண்டுமென்றால் நாங்களும் அதே போல வாழ அழைக்கப்படுகின்றோம். நான் புனிதமாக இருக்கின்றேன், நீங்களும் புனிதமாக வாழ நான் அழைக்கின்றேன். நல்ல ஆயனே இறைவா, உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை
ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பி அவர்களை தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திருகவையின் தூண்களான வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனம் கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வை வழங்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். எங்களுடைய குடும்பங்களில் பலதரப்பட்ட காயங்களோடும் சோதனைகளோடும் துன்பங்களோடும் வாழும் அனைவரையும் பாதம் வைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான முழுமையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தருளும். என்றுமே சந்தோஷமாக வாழ நீரை அருள் பாலித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கேற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்கிடம் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். நாதனே எழுவாய், இறை அருளை எண்ணில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்டு எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து
ஆண்டவரின் கட்பாரை என் புகலிடம், என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணைவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உன்மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன்மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன்மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.